விடுதலை தரட்டும். உடைய வார்த்தை எங்களுக்கு அற்புதம் செய்யட்ட ராஜா. உடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் தொட உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்க பாவங்களை கழுவி, எங்க குற்றங்களை நீக்கி, எங்க மீறுதல்கள் மன்னித்து, இயேசுவே உடைய ரத்தத்தினால் எங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போம். ஆமென் ஆண்டவரே. அப்பா உடைய கரம் எங்களை விடுதலை ஆக்கட்டும், விடுதலை ஆக்கட்டும். கர்த்தாதி கர்த்தனீர் விடுதலை ஆக்குவீராக. ஆமென் ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா. அப்பா தகப்பனே உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகி ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை விடுதலை ஆக்க. ஆமென் ஆண்டவரே. சாத்தானை ஜெயித்த இயேசு எங்களை விடுதலை ஆக்க. நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா தகப்பனே. உடைய தொடுதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்னீரே. எங்கள் மத்தியிலே நீர் வருகிறதற்காக, எங்கள் மத்தியிலே நீர் இந்த நேரத்தில் வந்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ராஜாதி ராஜானுடைய கரம் எங்களை நிரப்பட்டோம். கர்த்தாதி கர்த்தருடைய கரம் எங்களை நிரப்பட்டோம். சர்வத்தை உண்டாக்கின தேவனுடைய கரம் ஆமென் ஆண்டவரே எங்களை தொடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய கரத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் என் வசனத்தை அனுப்பி சுகமாக்குவேன் என்று சொன்ன தேவன் நீர் அப்படியே சுகமாக்குகிறதற்காக நன்றி. ஆமென் ஆண்டவரே. வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் வெறுமனே திரும்பாதபடி அவருடைய இருதயங்கள் திறக்கப்பட்டு கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொண்டு அப்பா முதலாவது ஆத்மாவில் விடுதலை, ஆவியில விடுதலை, சரீரத்தில் விடுதலை உண்டாயிருக்கும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ராஜா. என் தேவன் நீர் அப்படியே அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. கர்த்தராகிய தேவன் கிருபையா இறங்கி உம்முடைய நாம மகிமைக்கென்று தகப்பனே ஆமென் ஆண்டவரே அற்புதங்கள் ஆமென் ஆண்டவரே திரளாய் நடக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கி இருக்கிறது, உம்முடைய அபிஷேகம் இறங்கி இருக்கிறது, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல் இறங்கி இருக்கிறது. ஆவியான தேவனீர் இறங்கி இருக்கிறீரப்பா. என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால விடுதலை உண்டாயிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவ நீர் ஆமா ஆண்டவரே அப்படியே அற்புதங்களை செய்ய போகிற மகாபெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். உடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரோடு இருந்து எங்களுக்கு அற்புதங்களை செய்து என் தேவனாகிய கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த மாலை நேரத்தில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரை துதிக்கிற இடத்தில், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்தில் அவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருப்பார். ஆமென். வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை. ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த இடத்துல ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு கூட நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவரை உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் என்னவா இருக்கிறாராம்? சமீபமா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. சொல்லுங்க. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச
வீச எழும்பி தொழித்திடுவோ. ஓசன்னா 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 பாருங்க. ஓசன்னா 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 ஓசன்னா. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. ஓசன்னா 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 ஓசன்னா. கரங்களை அசைத்து ஓசன்னா 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 ஓசன்னா. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. ஓசன்னா 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 ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி ஓசன்னா 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 ஓசன்னா. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்ததில் எரிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்ததில் எரிய அக்கினி இறங்கிடுதே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்தில். நல்ல கரங்களை. இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஆசீர்வாதக்கும் கரங்களால் என் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வாதிக்கும் கரங்களை என் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகின்றதே. ஆமென். நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறேசுராஜன். நாமே இயேசுராஜன் வந்துவிட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. 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 ரத்த கூட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீண்டும் தீண்டாது. அல்ல கரங்களை தட்டி. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. ஆமென். எந்த தீண்டும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார்.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஒரு விடுதலையின் நேரம் இது, ஒரு அற்புதத்தின் நேரம் இது. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு கூட பாடுங்க. ஒரு அற்புத மாலையில நிச்சயம் ஆண்டவர் செய்வார். தீங்காது இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களையும் நீக்கி நம்மை விடுவிக்க கூடியது. ஆமென். அவருடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுவோமே. அன்றைக்கு யாத்திராகும் 12:5 வாசிக்கிறோம், ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் ஒரு விடுதலையை கொடுக்க முடியும் என்று சொன்னால், ஆமென், இன்றைக்கு விலையேற பெற்றராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகலவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. 430 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்கள் அன்றைக்கு பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்கள் நிலைவாசலிலே பூசும் பொழுது அவர்கள் வெற்றியோடு கூட புறப்பட்டார்கள். ஆமென். ஒரு சேதமும் அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு வாதையும் இல்லை. ஆமென் சொல்லுகிற வேதம் சொல்லுகிறது, வாதை உங்களுக்குள் வருவது இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். வாதை உங்களுக்குள் வருவதில்லை. காரணம், அவருடைய இரத்தம் நம்மோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. நல்லா ஆமென், ஆமென். எஸ், இந்த பாடலை நீங்க பாடும் பொழுது அற்புதம் நிச்சயம் நடக்கும் என்று விசுவாசத்தோடு கூட பாடுங்க. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. மீட்கப்பட்டே திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. ஆமென். மீட்கப்பட்டே எஸ் திரு இரத்தத்தால் அலகையின் பிடி. நல்ல கரங்களை தட்டி இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. சொல்லுங்க. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே. ஆமென். பரிசுத்தமாக்கப்பட்டே. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். ஆமென். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. இரத்தம் ஜெயம். கரங்களை தட்டி இரத்தம் ஜெயம். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். Thank you, thank you. இரத்தம் ஜெயம். ஆமென். இரத்தம் ஜெயம்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோம். எல்லாரும் எழும்பி நின்று பரிசுத்தமாக்கப்பட்டே. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோ. அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோ. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆமென் ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஒரு விடுதலை நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. விடுதலை கடந்து வரட்டும்பா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே விடுதலை வரட்டும். ஆமென். எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்ப. மீண்டும் ஒரு விசை சொல்லுங்க. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே விடுதலை 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 விடுதலை. இயேசுவின் ரத்தத்தினாலே ஒரு விடுதலை கடந்து வருகிறது. ஓ ஹல்லேலூயா. உன்னை சத்துரு பின்தொடர்வது இல்லை. ஓ உன் குடும்பத்தை சத்துரு தொடுவது இல்லை. விலையேறப்பட்டதாக இயேசுவின் ரத்தம் இந்த மாலை நேரத்தில் உன்னை விடுவிக்கிறது. மஹதலகலலா லிகதரா ஷகபரலதரா லகபலதரா. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இன்றைக்கு என்ன தேவையோடு கூட நீ வந்திருக்கிறாயோ, என்ன பலவீனத்தோடு கூட நீ வந்திருக்கிறாயோ, உன் பலவீனங்களை மாற்ற அவராலே கூடும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமென். அவராலே கூடும். தேவனை நம்புகிறவனுக்கு சகலமும் கூடு. ரெண்டு கரங்களை உயர்த்தி பரிசுத்த பவுல் ஜனங்களை ஆமென் இந்த கப்பல் பயணத்திலே சொல்லுகிறார். ஆனபடியினால் மனுஷரே நீங்கள் திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, அடையாளம் நடக்கணுமா, தேவன் மேல நம்பிக்கையா இருங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை தான் நம்பியிருக்கிறே, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க. உம்மை தான் நம்பியிருக்கிறே அப்பா, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. அம்மே உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. பாடுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருப்பீரே. ஆமே. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க. உம்மை தான் நம்பி இருப்பீரே, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைகள் பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைகள் பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க
செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. சொல்லுங்க, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம் அப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செத்த நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செத்த நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார், என் ரட்சிப்புமாய் இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, எனக்கு ரட்சிப்பும் நீங்கள் தான் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் எனக்கு ஒரு வெளிச்சம் நீங்கள். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், என் மீது உம்முடைய வெளிச்சம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அது மாத்திரமல்ல, என் கர்த்தர் எனக்கு ஜீவனின் பலனாய் இருக்கிறார். நான் யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுவேன், நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? நான் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மேல் யுத்தம் எழும்பினாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஆண்டவரே, நான் உண்மையிலே நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு விரோதமாக எந்த யுத்தம் வந்தாலும், எந்த பாளையம் இறங்கினாலும் நான் எதுக்கும் பயப்படவே மாட்டேன். ஆண்டவரே இயேசுவே, உண்மைதான் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாலையில் நான் எவ்வளோ வேதனையோடு வந்திருந்தாலும், கைவிடப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்ளுகிறார் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. உங்களுக்குள்ளே நல்ல விசுவாசம் வரட்டும், நம்பிக்கை வரட்டும், அவர் மீது நம்பிக்கை வரட்டும். இயேசுவே, எனக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது, தேவனே, வேத வசனம் எனக்கு நேராய் வரும் பொழுது எனக்கு ஒரு பெரிய விடுதலை நான் பார்க்க போகிறேன். அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இந்த நாளோடு என்னுடைய பிரச்சனையெல்லாம் முடிய போகிறது. தேவனே, நீர் அற்புதத்தை செய்து என்னை ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம். தேவனே, இன்றைக்கு ஜெபத்தை கேட்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீ செய்ய போவதற்காக நன்றி. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அப்படியே உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியில் பெரிய அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் நான் இன்றைக்கு தான் இந்த ஆராய்க்கு நான் புதிதாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்கன்னு சொன்னார். உங்கள் கைகளை உயர்த்தி காண்பிக்க முடியாதுன்னு கேட்குறேன். இந்த ஆராய்க்கு நான் புதிதாக வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள், எழுந்துருங்க. இந்த இடத்துல எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். சரி, ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வெளியே அட்ரஸ் கொடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறோம்.
அப்படி இல்லாட்டா நீங்கள் தயவுசெய்து அட்ரஸ் கொடுக்கும்படி அன்பாக கேட்குறோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆராதனைக்கு வாங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு புதிதாய் வந்த உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி, அவர்களை அதிகமாய் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள், எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் நீர் சேர்த்துக்கொள்வீருங்கிற அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. அவனுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு பெரிய வெளிச்சமாக ரட்சிப்பாக நீர் இருக்கும்படி, அவங்க ஜீவனுக்கு நீர் பலனாக இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அந்த லெட்டர், அந்த கார்டை நீங்கள் எழுதி கொடுங்கள். ஆண்டு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராங்க. இப்பொழுதும் நாம் சாட்சியை கேட்போம். சாட்சியை போடும்படி அன்பாக்கிறோம். அதற்கு பிறகு நம்முடைய தலைமை போதர் நம் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். டூ வீலரில் போயிட்டு இருந்தான். போயிட்டு திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது காமாட்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு தண்ணி அங்கே நின்றுருக்கு. அதில் அப்படியே சறுக்கி வண்டியில் அப்படியே டூ வீலரில் அப்படியே சாஞ்சு விழுந்துட்டான். விழுந்து கையில் அடி, காலில் அடி, பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஆனாலும் கர்த்தர் அவனை அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தார். கொண்டு வந்து எந்த ஃப்ராக்சர் எதுவும் ஆகாதபடி கர்த்தர் பாதுகாத்து அந்த காயங்களையும் ஒரு வாரத்துக்குள்ளே கர்த்தர் நல்லா சுகத்தை கொடுத்துட்டார். கர்த்தருக்கு கூட கிறிஸ்து. நான் வீட்டுக்காக ஒரு 5 மாசமா அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கிறேன். 1ஆம் தேதி சர்ச்சுக்கு ஆதிகால ஜபத்தில் வந்து சோர்ந்து போய் தான் உட்கார்ந்தேன். வீடே கிடைக்கலையே, காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க. 3 மாதத்துக்கு மேலே டைம் கொடுத்தாங்க. 3 மாதம் ஆயிடுது, 2ஆவது மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு. எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, வீடு கிடைக்கலன்னு சோர்ந்து போய் உட்காந்துட்டு ஒரு சிஸ்டரை பார்த்தேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, அவங்கள கேட்டு விசாரிச்சு இந்த மாதிரி எனக்கு வீடு வேணாங்க, எங்கே இருக்குமா, வாமா ஒரு வீடு காலியாக இருக்குதுன்னு ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி கேட்டாங்க. இங்கே பேசிட்டு சிஸ்டர் எனக்கு வாடகைலாம் கொடுக்க முடியாது சிஸ்டர், அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, ரீஸ் கொண்டா கொடுங்கன்னு. போகிற இடத்துலலாம் 5 லட்சம் கொடுக்குறியா, 10 லட்சம் கொடுக்குறியா, ரீஸுக்கு தான் கேட்டாங்க. இவங்க நீங்கள் என்னம்மா கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள் சிஸ்டர், எனக்கு 2.5 லட்சம் போதும்மாண்ணா. கர்த்தரோட கிருபையில வீடும் ஒரு நல்லா இருக்குது, எனக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஒரு கிறிஸ்தவோட ஒருத்தருக்கு ஐக்கில் இந்த சர்ச்சுக்கு வர்றவங்க அவங்களுக்குள்ளே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, ஒரு ஹவுஸ் ஓனர் நம்பிக்கை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, ஒரு ஆசீர்வாதமாக கிடைத்த அந்த வீட்டுக்காக நன்றி சொல்ல. எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஜிபிஎஃப் பணம் வந்து வர வேண்டியது இருந்தது. அதுக்காக நான் என்னுடைய முயற்சி எல்லாமே பண்ணி நான் ஆஃபீஸில் எல்லாமே முடிச்சு பண்ணேன். ஆனால் நான் வந்து ஹிந்து கன்வெர்ட்னால என்னுடைய பேர் வந்து வேலை பார்க்கும்போது யோகேஸ்வரி. என்னுடைய பேங்க்கில் வந்து என்னுடைய ரேஷன் கார்டுனா நான் எபினேசர்னு பேர் மாற்றிட்டேன். ஆனால் அந்த பேங்க் வந்து அந்த இசிஎஸ் வர பேங்க் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த பேங்க் தான் இருந்தது. ஆனால் அந்த பணம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஆனால் ஏஜி ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் பேர் மாறி இருக்குது, அதனால் இந்த பேரை போய் நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து வேலையை விட்டு 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போனால் வந்து மாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு மாற்றி தான் ஆகணும்னு சொன்னாங்க. அப்புறமா அதே ஆஃபீஸில் இன்னொருத்தர் என்ன பண்ண, நீங்கள் ஒரு தபால் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து என்னுடைய பிரச்சனை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமும் வரவே இல்லை. நான் ஆண்டவர் பாதத்தில் விட்டுட்டேன். நான் இதுக்கு மேலே நான் முயற்சி பண்ண மாட்டேன், ஆண்டவரை நீங்கள் கொடுங்க. டக்குன்னு ஒரு ஃபோன் வந்தது, மேடம் வந்து உங்களுக்கு வந்து அதே ஐஓபி ஆஃபீஸ்லேயே வந்து அந்த பணம் வருதுன்னு சொன்னாங்க. அப்படியாக ஆண்டவர் அந்த பணத்தை வர ஒரு 2 lakhs சம்திங் அது வர ஆண்டவர் கிருபை செய்தால் அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புத மாலை கூட்டத்துக்கு இங்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். அப்படியே ஆன்லைனில் யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வீடுகளிலே இருந்து கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குழுக்களிலே ஆண்டவர் அற்புதமாய் உங்களை தொட்டு சுகமாக்குவார். வெளி ஊர்களிலிருந்தும் பல தேசங்களிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும், கிராஸ் டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆன்லைனில் எங்களுக்கு ஃபோன் செய்ய வேணுமானால் இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் தரும்படி கேட்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க சில ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். அதோடு கூட
உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு அற்புதங்கள் நடந்தால் அதை தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டத்தின் முடிவிலே எண்ணெய் பூசி நாம் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் விசுவாசத்தோடு சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட அற்புதம் நடக்கும். இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உன்னை சுகமாக்கும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். எபேசியர் 1:7-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய ஒரு மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே, அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். அந்த இரத்தத்தின் வல்லமை பாவத்திலிருந்து ஒரு மீட்பை கொடுக்கிறது. மீட்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கப்பட முடியாமல் அவன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அடிமையை விலை கொடுத்து அந்த இடத்திலிருந்து மீட்டு எடுப்பார்கள். அதே போல தான் பாவத்துக்கு நாம் அடிமைப்பட்டிருந்தோம். சட்ட திட்டங்களுக்கு, அதிகாரங்களுக்கு அடிமைப்பட்டு மீட்கப்பட முடியாமல், பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் நாம் இருந்தபோது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தம், விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி, அது வெள்ளியும் பொன்னும் அதற்கு ஈடாகாது. வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, வெறும் பணத்தினால் மீட்டெடுக்கவில்லை. தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது பாவத்துக்கு அடிமைப்பட்டு போயிருந்தால், பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இருந்தால், பாவ மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால், இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு விலை கொடுத்து விட்டார். இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். அதை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு மீட்பு வரும், உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வரும். நீங்கள் பாவம் மன்னிப்புக்காக எந்த இடத்துக்கும் போக வேண்டியதில்லை. நீங்கள் எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போக வேண்டியதில்லை. எந்த ஆலயங்களுக்கும் போக வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் விசுவாசித்தால் இந்த இயேசு என் பாவத்துக்கு மீட்பை கொடுத்து விட்டார், அவருடைய இரத்தம் என் பாவங்களை கழுவ வல்லமை உடையது என்று நீங்கள் உண்மையாக விசுவாசித்தால் அந்த மீட்பை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருந்த என்னை ஒரு நாளிலே அவரை விசுவாசித்த போது அத்தனை ஆச்சரியமாய் எல்லா பாவங்களிலிருந்தும் அவர் விடுதலை கொடுத்து பாவ மன்னிப்பை எனக்கு தந்து என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவராக என் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய இரத்தம் வல்லமை என்ன செய்கிறது வாசிக்கலாம். கொலோசியர் 1:20 வாசிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமாதானத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். நமக்கும் தெய்வத்துக்கும் பகை இருந்தது. நமக்கும் பரலோகத்துக்கும் இடையிலே இடைவெளி இருந்தது. இயேசு
சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் நம்மை சமாதானப்படுத்திட்டு, வாழ்க்கையில் சமாதானம் வேணும். வாழ்க்கையில் பணம் எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அமெரிக்காவில் ஒரு பெரிய வீடு கட்டியிருந்தார். பெரிய வீடு ஒரு ஆள் கட்டியிருந்தார். பெரிய வீடு, எத்தனையோ அறைகள், 7-8 அறைகள் உள்ள ஒரு வீடு. ஆனால் வீட்டுக்குள்ளே சமாதானம் கிடையாது. அந்த வீட்டு அம்மா அந்த வீட்டில் ஒரு மூலையில் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. இந்த ஐயா அடுத்த மூலையில் உட்காந்துருப்பார். எவ்வளோ பெரிய வீடு இருந்தால் என்ன, எவ்வளோ பெரிய பணம் இருந்தால் என்ன, 2 பேர்த்துக்குள்ளே என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பெரிய வீடு உண்டு, பெரிய பணம் உண்டு, ஆனால் வாழ்க்கைக்குள்ள சமாதானம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கறதுக்குனே வந்தார். அவருக்கு பேரே சமாதான பிரபு. சமாதானத்துக்கு காரணர் அவர் தான். சண்டைக்கு காரணர் அல்ல, சமாதானத்துக்கு காரணர் அவர் தான். அதனால் அவருடைய வாழ்க்கையே மக்களுக்கு சமாதானம் கொடுக்கணும், வீட்டுக்கு சமாதானம் கொடுக்கணும். உன் வாழ்க்கையில் நீ சமாதானமாக இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் அவர் வந்தார். உங்கள் வாழ்க்கையில் மெய்யான சமாதானத்தை நீங்கள் அடைவதற்கு இந்த இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு உதவி செய்யும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தில் கையை நீங்கள் பார்ப்பீர்கள், 2 கையை விரித்திருப்பார் சிலுவையில் அடிக்கும்போது. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களையும் தெய்வத்தையும் இணைக்கிறதுக்கு தான் அவர் சிலுவையில் மரித்து சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருந்தா, பலவிதமான அழுத்தங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தா, ஒரு சமாதானம் உனக்கு உன் இருதயத்தில் இன்றைக்கி வரும். இயேசுவை நீ விசுவாசித்து பார், சமாதானம் உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம், வாழ்க்கையில் நிம்மதியாக நீ வாழ உதவி செய்வார். ஆகினால் இந்த ஆண்டவரை நீ விசுவாசி, சமாதானத்தை கொடுத்து, அவருக்கு ரொம்ப பிரியம் எல்லாரும் சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். உன் வாழ்க்கையில் யாரோட சமாதானம் இல்லைன்னாலும் அதை சமாதானமாக நீ வாழ்கிறதுக்கு ஒன்று ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்டெடுக்கிறது பாவத்திலிருந்து. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. மகா பெரிய தேவன், வல்லமையுள்ள ஒரு தெய்வம், பரிசுத்தமான ஒரு தெய்வம், நம்மகிட்ட இருக்கிற பாவ வழிகளை வைத்துக்கொண்டு அவ்வளோ பெரிய தேவனிடத்தில் போக முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்துக்குள்ளே போகணுன்னா 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கும். பிரகாரத்தில் ஜனங்கள் இருப்பாங்க, பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு இடம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. தெய்வத்தினுடைய பிரசன்னம், அதுக்குள்ளே பாவத்தோடு போனால் மரித்து போவார்கள், செத்து விழுந்து விடுவார்கள். ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை பயத்தோடு போவான். அதுவும் அவன் ஒரு மணி கட்டியிருப்பான் அவனுடைய ஆடையின் கீழே, அவன் காலில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அவன் செத்துட்டான் அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் யாரும் தூக்க முடியாது, அந்த கயிறை வச்சு வெளியே தான் இழுக்கணும். அவ்வளோ மகா பரிசுத்தமான பயங்கரமான ஒரு தெய்வம். அவர் சுற்றிலும் அக்கினி உண்டு. அவர் வந்து இறங்குகிற மலையில்
ஆடு மாடுகள் அதை போய் தொட்டால் கூட செத்துரும். அந்த அளவுக்கு அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தெய்வம். ஆனால் அந்த தெய்வத்தண்டை தைரியமாக போகிறதுக்கு எப்படி முடியும்? இப்போ நம்ம அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம், அவருடைய ஆலயத்தில் துணிஞ்சு தைரியமாக வந்திருக்கோம். எப்படி தைரியமாக வந்திருக்கிறோம்? இயேசு இரத்தம் இருந்ததுனால தான். உனக்காகவும் எனக்காகவும் அந்த இரத்தம் இருக்கிறதுனால நம்ம அடைய வேண்டிய தண்டனையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அடைந்து விட்டதுனால அந்த மகா பரிசுத்தமான தெய்வத்தண்டை தைரியமாக இன்றைக்கு வர முடியுது. இல்லாவிட்டால் இப்படி நாம் வர முடியாது. இயேசுவின் இரத்தம்தான் நம்மை அப்படிப்பட்ட ஒரு தைரியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்குது. நமக்காக அந்த இரத்தம் பரிந்து பேசுகிற ஒரு இரத்தம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தத்திடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். காயின் ஆபேல் என்ற 2 சகோதரர்கள் இருந்தார்கள். காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய இருதயம் சரியில்லாமல் இருந்திருக்கிறது. ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆபேலுக்கு காணிக்கை ஏற்றுக்கொண்டதுனால இந்த காயினுக்கு பயங்கரமான பொறாமையினால் தன்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டான். அந்த ஆபேலுடைய இரத்தம் கீழே பூமியிலிருந்து கூப்பிடுகிறதாம். இரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. அந்த இரத்தம் கூப்பிடுகிறது ஆண்டவரை நோக்கி, என் சகோதரன் என்னை கொன்று போட்டான், அவனை பழி வாங்கணும். அந்த இரத்தம் பழி வாங்கிறதுக்கு கூப்பிடுது, பழி வாங்கிறதுக்கு. ஆனால் அந்த ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் பழி வாங்கிறதுக்கு பேசலை, நமக்கு நன்மையானவைகள் நடக்கணும்னு அவர் பேசி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி, உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு நன்மை நடக்கணும்னா அவர் தான் உனக்கு பரிந்து பேசி அந்த இரத்தத்தினால உனக்கு நன்மை நடக்கும். இன்றைக்கி ராத்திரி உன் இருதயத்தில் எத்தனையோ வருஷமாக நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிற காரியத்துக்கு பதில் கொடுக்க அந்த இரத்தம் உனக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தின் வல்லமையை நீ இன்னைக்கு உணர்வா. எத்தனையோ வருஷமாக உனக்கு அந்த நன்மை கிடைக்காமல் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் விடாமல் உனக்கு அந்த நன்மை நடப்பதற்காக ஆண்டவர் பேசி கொண்டே இருக்கிறார். அந்த இரத்தத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. உன் இருதயத்துக்குள்ள அந்த விசுவாசம் இன்னைக்கு வருது. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். எத்தனை பேருக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் நன்மை நடக்கணும் என்று விசுவாசிக்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. ஐயா, அந்த நன்மை என் வாழ்க்கையில் நடக்கணுங்கிற நம்பிக்கையோடு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்காக பரிந்து பேசுகிற அந்த இரத்தத்துக்காக தோத்துறோம். கை உயர்த்தியிருக்கிறவன் ஒவ்வொருவருக்காகவும் இந்த இயேசு நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சாத்தான் உனக்கு தீமை நடப்பதற்கு பல தடைகளை உண்டு பண்ணியிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்ய அவர் கரத்தை நீட்டி இருக்கிறார். அவருடைய இரத்தம் உனக்காக பேசி கொண்டிருக்கிறது. தைரியத்தோடு அவர் சமூகத்துக்கு வா. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவன். அவர் வேற்றுமையை பார்க்க மாட்டார். உண்மையாக உன் இருதயத்தில் தாழ்மையோடு எனக்கு நன்மை வேணும் என்று நீ வந்தால் உனக்கு நன்மையானவைகளை பேசுகிற அவருடைய இரத்தம், அவரிடத்திற்கு நீ வந்திருக்கிறபடியினால் உனக்கு நன்மை நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 12:11 வாசிப்போம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தான் உனக்கு விரோதமா பல காரியங்களை செய்கிறவன், உனக்கு வியாதியை கொண்டு வருகிறவன்,
வேதாகமத்தில் எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் யோபின் புஸ்தகம். அந்த யோபின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது சாத்தான் பல காரியங்களை செய்கிறான். அவன் காற்றை அனுப்புகிறான், அக்கினியை அனுப்புகிறான், பிள்ளைகளை கொல்லுகிறான், அந்த யோபுக்கு வியாதியை கொடுக்குறான், உடம்பு முழுவதும் பல பொக்களங்கள் இருக்கிறது. இதெல்லாம் சாத்தான் கொண்டு வந்தது, கொடுக்கிறான் அதை. அப்படிப்பட்ட தீய செயல்களை செய்ய சாத்தான் இருக்கிறான். ஆனால் அந்த சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை இயேசுவின் இரத்தத்துக்கு தான் இருக்குது. கைகளை வைத்து அந்த இயேசுவின் இரத்தம் இந்த சாத்தானுடைய வல்லமையை ஜெயித்திருக்குது. ஹல்லேலூயா. அவனை சாட்சியின் வசனத்தினால நீ ஜெயிக்க முடியும். உன் வாழ்க்கையில் நல்ல தைரியமாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் ஓடி போயிடுவான். அவனை ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அவன் தலையை நசுக்கி இருக்கிறார். ஏற்கனவே அவன் அப்புறப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு உனக்கும் உன் காலுக்கு கீழே சாத்தான் இருக்கவும் அவனை ஜெயிக்கவும் ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறார். இயேசு அண்டை வந்த எந்த பிசாசும் நிற்க முடியலை. உன் வீட்டுக்குள்ளே பிசாசு தொந்தரவு, பலவிதமான போராட்ட ஆவிகள் இன்றைக்கி இருக்குமானால் இன்றைக்கு இயேசு உன் வீட்டை விடுதலையாக்க வல்லமை உடையவர். அந்த சாத்தானை ஜெயித்த அந்த ஆண்டவருடைய வல்லமை அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது. ஆகையினால அந்த கட்டுகளெல்லாம் உன்னை விட்டு போயிடும். ஆண்டவர் கட்டு அவிழ்ப்பார், சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பார். உனக்கு ராத்திரி தூக்கம் இல்லை சரியா, சில பயத்தின் ஆவி உனக்கு இருக்குது. உனக்கு தொட்டதெல்லாம் நஷ்டமாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது உன்னை விடுதலையாக்கத்தான் இந்த ராத்திரி இயேசு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அந்த இரத்தம் அந்த வல்லமையை மேற்கொள்ளக்கூடியது. நீ அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில், அவனுக்கு இடம் கொடுக்காத. உன் வாழ்க்கையில் எதிர்த்து நில், அவன் ஓடி போயிடுவான். இன்றைக்கி உன்னை விட்டு உன் வாழ்க்கையை விட்டு இந்த பிசாசின் கிரியைகள் ஓடுகிறது. ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொட்டு உன்னை சுகமாக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளம். ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வீட்டிலேயும் அதன் கதவு நிலைகளில் 2 பக்கமும் மேலேயும் உள்ள ஒரு இடத்திலே அந்த இரத்தம் பூசப்படணும். அந்த எகிப்தில் உள்ள மக்களுக்கு வாதை, அவங்க குடும்பத்தில் தலைப்பிள்ளைகள் சங்காரம் பண்ணுகிற தூதன் வரும்போது இந்த இரத்தத்தை அவன் பார்க்கும்போது, அந்த அடையாளத்தை பார்க்கும்போது அந்த வாதை அந்த வீட்டுக்குள்ளே போகாது. ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற இரத்தம் இது. கரம் உயர்த்தி, உனக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறார். உனக்கு இருக்கிற வியாதி உன்னை சேதப்படுத்தாது. உனக்கு இருக்கிற அந்த போராட்டம் உன்னை அழிக்காது. அந்த இரத்தம் உனக்கு பாதுகாப்பாக இருக்குது, ஒரு கவரிங்காக இருக்குது. உனக்கு அந்த இரத்தம் உன் மேலே இருக்குது. அது அணுகாது, சாத்தான் அணுகாது, முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு உனக்கு பாதுகாப்பாக உன் மேலே இருக்குது. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கவரிங், எங்கள் மேலே அந்த இரத்தம் இருக்கிறதுனால எந்த வாதையும் எங்களுக்குள்ளே வர முடியாது, எந்த வியாதியும் நிற்க முடியாது, எந்த பிசாசும் உள்ளே வர முடியாது, நெருங்க முடியாது சாத்தான். அந்த வல்லமை உன்னை சுற்றிலும் இருக்குது. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உன் மேலே இருக்குது. கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உன்னை தொடுகிறது. ஆகையினால நீ விசுவாசித்தால்
அந்த சாத்தானுடைய வல்லமை, அந்த வாதைகள் உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவருடைய வல்லமை உன்னை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தருவார். இதுவரைக்கும் பாதுகாத்தவர், இதுவரைக்கும் நடத்தினவர், உன்னை நடத்த வல்லமை உடையவர். அதனால் இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு பாதுகாப்பின் ரத்தம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எந்த வியாதியஸ்தர்களை பார்த்தாலும், எந்த வியாதியஸ்தர்களிடத்தில் வந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதிகளையெல்லாம் அவர் சுகமாக்கினார். அவர் நேற்று இன்று என்றும் மாறாத ஆண்டவர். இன்றைக்கும் உன் வியாதிகளை சுகமாக்க, உன்னை பாதுகாக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு ஒரு மீட்பை கொடுக்க, உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க, உனக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்க, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு நன்மையானவைகளை கொடுக்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சாத்தானை ஜெயிக்கவும், ஆண்டவருடைய வல்லமை உன் வீட்டை பாதுகாக்கவும் ஆண்டவருடைய இரத்தம் உனக்காக இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கு ராத்திரி பிரசன்னமாக இருக்குது. உன் வாழ்க்கையில் நீ விசுவாசித்தால் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார், இன்னைக்கு உன்னை விடுதலை ஆக்குவார், இன்றைக்கு உனக்கு நன்மையை செய்வார். நீ விசுவாசித்தால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் அந்த நன்மை வரும். நிச்சயம் ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார். நீ விசுவாசித்தால், ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்தால், நீ சாட்சி சொல்லு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நீயும் பாவ இருளுக்குள் இல்லாதபடி, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டால் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உன் பாவத்தை அவர் கழுவி சுத்திகரித்து பாவ மன்னிப்பை உனக்கு அருளி செய்வார். ஆண்டவர் கைவிட மாட்டார். தூர இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம். அந்த மீட்பை இயேசு ஏற்கனவே கட்டளை கொடுத்து விட்டார். அதை உனக்காக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீ விசுவாசத்தோடு என் பாவத்தையும் மன்னியும் என்று நீ கேட்பாய். ஆனால் முதலாவது இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார். ரெண்டாவது உன் வாழ்க்கையில் உள்ள சாப கட்டுகளை நீக்கி உன் வியாதிகள் வாதைகளை மாற்றி உனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஐயா, இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்கு அந்த மீட்பு வேணும், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் தேவை ஐயா, என் வாழ்க்கையில் இந்த இயேசு எனக்கு அந்த மீட்பை தரணும், பாவ மன்னிப்பை தரணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். சீக்கிரமாக எங்கே இருந்தாலும் தைரியமாக கை வைத்து காண்பியுங்கள். தூர இடத்தில் அந்த குழுக்களில் இருக்கிறவர்கள், வீடுகளிலே டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் கைகளை தைரியமாக உயர்த்தி காண்பியுங்கள். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி கை வைத்தின நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். சீக்கிரம் எழுந்திருங்கள். கைகளை உயர்த்தின நீங்கள் எழுந்திருங்கள். உங்களுடைய அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு முன்னாலே வாருங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்க முதலாவது ஜெபம் பண்ணுவோம். ரெண்டாவது வியாதிகளுக்காக ஜெபம். சீக்கிரமாக முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட முன்னால் வாங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுகிற இந்த ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வல்லமை உடையவர். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக விசுவாசத்தோடு சொல்லுங்கள். உங்கள் பாவங்களை இயேசு கழுவி சுத்திகரிப்பார். உங்கள் இருதயத்துக்குள்ளே வருவார். உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் உண்டாகும். விசுவாசிங்க. நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை ஆன்லைனில் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க, யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க, நீங்கள் தயவுசெய்து நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க சத்தமாக. அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி என்னை மீட்டு எடுத்துக்கொண்டீர். இயேசுவே, என்னை எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாக்கும். எனக்கு ஒரு சமாதானம் தாரும், எனக்கு ஒரு தைரியம் தாரும்.
ஏசப்பா, நீர் உண்மையான தெய்வம், எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தீர். உம்மை எனக்கு வெளிப்படுத்தும், எனக்கு நிம்மதி தாரும், எனக்கு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். உம்மை அல்லாமல் எனக்கு வேறு வழி இல்லை. உம்மை விட மாட்டேன். என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் உம்மை பார்த்து ஜெபம் பண்ணுவேன். உம்மை விசுவாசிப்பேன். நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டீர், என் பாவத்தை சுமந்து விட்டீர். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு சொல்லியிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருப்பார். அதை விசுவாசிங்க. திரும்ப தவறுகள் செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது சின்ன தவறு உங்கள் வாழ்க்கையில் வந்தால் உடனே இயேசுகிட்ட சொல்லி அதை விட்டுறணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதனால் விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னா இந்த காரியத்தை நீங்கள் உண்மையாக விசுவாசித்து அதை செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத புஸ்தகத்தை வாங்கி வாசியுங்க. நீங்கள் ஒரு அப்பாட்ட பேசுகிறது போல் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் ஜெபத்தில். நீங்கள் சர்ச்சில் உள்ள விசுவாசிகள் யாராவது உங்களை கூப்பிட்ருப்பாங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன குழுக்கள் இருக்கும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நீங்கள் இங்கே வரலாம். இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட்டம் நடக்கும். அதில் கலந்து கொள்ளலாம். பெண்கள் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆராதனை உண்டு. அதில் 10 மணிக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இப்படி கலந்து ஆண்டவரோடு கூட இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை காண முடியும். இப்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்போம். சரீரத்தில் எந்த இடத்துல வியாதிகள் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ண பின்பு எண்ணெயை பூசி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். இந்த எண்ணெயை நாம் உயர்த்தி பிடித்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே நீர் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி விசுவாசத்தோடு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணினால் பிணியாளிகள் சொஸ்தமாக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த எண்ணெயை ஆசீர்வதித்து கூடும். விசுவாசத்தோடு அந்த எண்ணெயை பூசும்போது அந்த இடத்தில் உள்ள வியாதிகளெல்லாம் மாறட்டும், வேதனைகளெல்லாம் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், எல்லா வியாதிகளும் நீங்கி போகட்டும். அப்பா, எப்படி சீஷர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணார்களோ அப்படி நாங்கள் எண்ணெய் பூசி உடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த அற்புதத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்யும். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும், அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும். நாங்கள் சொல்லி ஜெபிக்கிற வார்த்தைகளை நீர் ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். ஆமேன். இப்பொழுது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். ஊழியர்கள் ஊக்கமாக அவர்களை பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் சேர்ந்து இணைந்து இப்போ ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே இன்றைக்கு ராத்திரி குணமாக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது, சுகமாக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. உம்முடைய நாமம் இந்த இடத்தில் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எந்த வியாதிகளை சுகமாக்க உம்மாலே முடியும் ஆண்டவரே. டாக்டர்களால் சுகமாக்க முடியாத வியாதிகள், பல வருடங்களாக சுகமாக முடியாத வியாதிகள், ஓ காட், பலவீனங்கள், படுக்கையில் படுத்திருக்கிறவர்கள், எழும்ப முடியாமல் ஆஸ்பத்திரியிலே சேர்க்கப்பட்டவர்கள், கை கால்கள் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறவர்கள், உளைச்சலோடு இருக்கிறவர்கள், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் படுக்கையை விட்டு எழுந்து நட. இயேசுவின் நாமத்தினாலே பார்வையற்ற மக்கள், கண் தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கட்டும். செவிட்டு காதுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செவிட்டு காதுகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வெளியே போகட்டும். தொண்டையில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்கும். உம்முடைய நாமம் மைமைப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மைமைப்படுவதாக. உம்முடைய கரம் இந்த இடத்துல இறங்கி வருகிறது. கேன்சர் நோய்களை
இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் வியாதியை, பிசாசினால் கொண்டு வரப்பட்ட சகல வியாதிகளை, அந்த பிசாசோடு நீ மொத்தமாக ஓடு வெளியே போய் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த கேன்சர் நோய்களும் சுகமாகட்டும். எந்த விதமான கேன்சராக இருந்தாலும் அவைகளை சுகமாக்கும். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த நோய்களை சுகமாக்கும். பக்கவாத வியாதிகள், இரத்த ஓட்டம் சீராக இல்லாத இடங்களிலே, மூளையில் இரத்த கசிவுகள், இவைகளை சுகமாக்கும். மூளையில் உள்ள இரத்த கட்டிகளை ஆண்டவரே, கேன்சர் கட்டிகளை சுகமாக்கும் ஆண்டவரே. கண்கள் தெளிவாய் தெரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நெற்றியில் உள்ள வேதனைகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். தலைவலிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நெஞ்சில் இருக்கிற, இருதயத்தில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்குகிற கர்த்தர் இந்த வேளையில் இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இருதய வாழ்வுகள் எல்லாம் ஆண்டவரே சரியாக செயல்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கல்லீரலில் உள்ள பிரச்சனைகள், கல்லுகளை வெளியேற்றும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே கிட்னி கல்கள் சுகமாகட்டும். கிட்னியில் உள்ள கல்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். கிட்னி செயல்படாமல் இருக்கிற கிட்னிகள் இன்றைக்கு நார்மலாக செயல்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈரல் வியாதிகளை சுகமாக்கும். மஞ்சக்காமாலை வியாதிகளை சுகமாக்கிவிடும். ஆஸ்மா வியாதிகளை சுகமாக்கிவிடும் ஆண்டவரே. நுரையீரல் பிரச்சனை, மூச்சு திணறல்கள், இவைகளெல்லாம் மாற்றிவிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். குடல் புண்கள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இறை பையில் இருக்கிற வேதனைகளை மாற்றிவிடும். வயிற்று கட்டிகள், கர்ப்பப்பையின் கட்டிகளை சுகமாக்கிவிடும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை நீர் அருளி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மூட்டுகள் வலிகள் சுகமாகட்டும். விரல்களில் இருக்கிற வீக்கங்கள் சுகமாகட்டும் ஆண்டவருடைய நாமத்தினாலே. எல்லா விதமான ஆண்டவரே நோய் கிருமிகள் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தோல் சம்பந்தமான வியாதிகளை நீக்கி போடும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்ப சமாதானம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப வியாபாரங்களை ஆசீர்வதிக்கணும். கடன் தொல்லைகளை நீர் மாற்றி போடும். இன்றைக்கு ஆண்டவரை எழுதி கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளை மாற்றி அற்புதங்களை செய்யும்படி ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை, கை கால்கள் செயல்பட முடியாமல் இருக்கிற எல்லா கைகள் கால்கள் செயல்படுவதாக. அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தூர இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், தூர ஊரில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்தவர்களையும் ஆசீர்வதியும். தூர இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. அந்த வீட்டுக்குள் உடைய பிரசன்னம் வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். தைரியம் வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். இப்போ நீங்கள் சோதிச்சு பாருங்கள். அந்த வேதனை மாறிட்டான்னு பாருங்கள். வந்த வியாதிகள் மாறிட்டான்னு பாருங்கள். சாட்சி சொல்லுங்கள். ஊழியர்கள் அதை கேட்கும்படி கேட்குறேன். கேட்டு அந்த சாட்சியை சொல்ல வாருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு என்ன சுகமானாலும் வந்து சாட்சி சொல்லுங்கள். சீக்கிரமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரம் வந்து சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன சனிக்கிழமை எனக்கு ரொம்ப இந்த கைவலி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஒரு பொருள் இப்படி நீட்டி கூட வாங்க முடியாத அளவுக்கு ஒரு கைவலி ரொம்ப இருந்தது. அழுதுக்குனே நான் இந்த ப்ரேயர் ஆயில விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி, ஏசப்பா இந்த கைவலி எனக்கு சரிப்படுத்துங்க, நாளைக்கு ஞாயிறு ஆராதனையில் உண்மை நான் நல்லா துதிக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். காலையில் எழுந்துக்கும் போது என்னால் சுத்தமாக கைவலியே இல்லை. நார்மலாக கையை நீட்ட மடக்க முடிஞ்சுது. ஆண்டவர் அற்புதமா சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் அந்த கை வலியை மாற்றி உடனே அற்புதம் சுகம் கொடுத்திருக்கிறார். சீக்கிரம் சாட்சி சொன்ன வச்சதுக்காக ரொம்ப நன்றி. லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து என் ஆஃபீஸில் வந்து ஒரு பிரச்சனை, ஏசப்பா தான் வேணும். அந்த பிரச்சனையை நல்லா சுமூகமாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை வந்த வேறு சாட்சி சொன்னேன். சாட்டர்டே அதுக்கேற்ற மாதிரி பெரிய பிரச்சனை ஆஃபீஸில், அதே மாதிரி ஏசப்பா வேணும், அதையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நல்லபடியாக தான் நம்ம பண்ணுறோம், ஆனால் ஆஃபீஸில் ஏன் இப்படி பிரச்சனை ஆகுதுன்னு. அப்போ ஒரு கிறிஸ்துவ பொண்ணு சொன்னால், இல்லை அதுக்கு முன்னாலேயே நான் ஏசப்பையும் வேணும், நான் நல்லபடியாக
நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிப்பான்னு. ஆனால் இங்கே வந்து நான் சாட்சி சொல்லலை, அதை ஒரு கிறிஸ்துவ பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது உன்னை சந்தோஷப்படுத்தினார்லக்கா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாட்சி சொல்லி ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. இந்த டைமில் என்னை சாட்சி சொல்ல வச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தோத்திரம். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்தார். ஆண்டவருடைய பரிசுத்த பக்கத்தில் வந்து சொல்லு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்திருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்த உடனேயே அவருக்கு கை கால்லாம் விழுந்துடுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல. ஏசப்பா, நான் உம்முடைய மகன், என்னை எப்பவுமே விட மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு விசுவாசம், அளவுக்கு அதிகமான விசுவாசம். நான் ஜெபிக்கிற இடத்துலலாம் கேன்சர் பேஷண்ட்டுக்கெலாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தாரு. அப்பயும் நான் வந்து ஒரு பாரமோ ஒரு கவலையோ எனக்குள்ளே இல்லை. ஆனால் அழுவேன், ஏதோ ஒரு பாரத்தினால நான் அழுவேன். அவருக்கு சோமாயிட்டா? ஆண்டவருக்கு பூரண சுகத்தை கொடுத்தாரு. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன், எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல கை காலெல்லாம் விழுந்த அந்த இடத்துல ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்துட்டார். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் பெரிய, அவர் நாம் மையப்படும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பையன் 5 வயசு, டெங்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமான ஒரு ஃபீவர். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எனக்கு குழந்தை தான், கணவர் இல்லை. ரொம்ப இந்த ஜபத்தில் தான் கலந்துக்கினேன். மாதிரி கடவுள் மகா கிருபையினால அந்த இரும்பல் சளி பயங்கரமானது, குழந்தை தூங்கவே மாட்டா. ஆனால் விசுவாசத்தோடு இந்த சர்ச்சில் தான் ஜபம் பண்ணுவேன். கர்த்தர் மகா கிருபையினால இப்போ நல்ல சுகம் கொடுத்துட்டாரா? அது கை நார்மல் ஆகிட்டான். கை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமே. சீக்கிரம் அடுத்த சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தம்பிக்கு கிட்னியில் ப்ராப்ளம், மஞ்சள் காமலை, உயிரோடு போய்க்க மாட்டான்னு இங்கே வந்து ஏறி கொடுத்து ஜபம் பண்ணேன். இப்போ 3 வருஷமாக என் தம்பிக்கு நல்லா சுகம் கொடுத்துருக்காங்க. கிட்னி ஹாஸ்பிட்டல் தரேன்னு சொன்னாங்க. அதுக்காக கோடியான சொல்கிறோம். அடுத்தது எங்கள் வீட்டுக்கு காலில் ஊந்தார், அதுக்கும் ஜபம் பண்ணேன். ஆண்டவர் கால் சுகம் கொடுத்து ஆப்ரேஷன். ஆண்டவர் அற்புதமாக அந்த கிட்னி எல்லாம் தொட்டு மஞ்சக்காமலை சுகமாக்கி இருக்கு. எங்கள் தங்கச்சியுடைய வீட்டுக்காரருக்கு வந்து கீழே விழுந்து கை கால் வரல. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுக்கு மூளையில் ரத்த கசிவு இருக்குதுன்னு சொன்னாங்க. என் தங்கச்சிக்கிட்ட நாங்கள் சொன்னோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பயமே இல்லை, தைரியமாக இருந்தால் தங்க ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட போகிறாரு அப்படின்னு. ஆண்டவர் கிருபினால நாங்கள் டெஸ்ட்டெல்லாம் தங்கச்சி போய் எடுத்துகிட்டு வந்தால் இன்றைக்கி அந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக அவருக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. இன்றைக்கி எழுந்திரிச்சு நடக்கக்கூடிய கிருபியை கொடுத்தாரு. கர்த்தருக்கு பரிசுத்த நாமம். மூளை கசிவு, ரத்த கசிவிலிருந்து விடுதலையாக்கி அற்புதம் அந்த வீட்டில் கொடுத்ததுக்காக கைதட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் இப்போ நார்மலாக நடக்க வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் அதிக உதிரப்போக்குனால கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். போன வாரம் வந்து ஜெபிச்சுட்டு போனேன். கர்த்தர் எனக்கு பூரண சுகம் கொடுத்தாரு. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார். விசுவாசி. என் தங்கச்சி பையனுக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தது. எண்ணெய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், பூரண சுகம் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு சோசரம். நேற்று வரைக்கும் வேலை செஞ்சிருந்த வீட்டில் திடீர்னு என்னை வேலையை விட்டு நின்றுடுன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருந்த எல்லா பணத்தையும் சம்பளத்தில் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் வேணாம் வேலைக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் எந்த தப்பு செய்யலையே ஆண்டவரே, என்னையே ஆண்டவரே வேலையை விட்டு நிறுத்தினாங்கன்னு நினச்சி ரொம்ப மனக்கசந்து அழுதேன். அடுத்த நாளே வேற ஒரு வேலையில் என்னை கூப்பிட்டு இன்னைக்கு அந்த வேலைக்கு போயிட்டு வர ஆண்டவர் கிருபை செஞ்சேன். அவருக்கு கொடான மகளுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுத்ததுக்காக கைத்தட்டி கர்த்தரை துதிப்போம். எங்கள் வீட்டுக்காரர் இருந்து 1 வருஷம் ஆகுது. அப்படியே ஒரு அசுத்தாவி பிடிச்சா மாதிரி பயந்து அப்படியே காலோட பாத்ரூம் வந்துச்சு. ஆனால் நாங்கள் இங்கே தான் வருவோம் சர்ச்சுக்கு. நல்லா ஜபம் பண்ணோம். ஜபம் பண்ணி இந்த 1 வருஷத்தை எப்படியாவது கடந்துடணுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பார்த்தா திடீர்னு கையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கை தூக்க முடியல. இப்போ தான் வேலை கிடச்சிது. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சான்னு பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் இந்த ஜபத்துக்கு எப்படியாவது இன்றைக்கி வரணுமேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் எங்கள் பையனும் வந்தோம். அதுக்காக வர வச்ச தேவனுக்கு சோத்திரம். இந்த வலி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதுக்காகவும் நன்றி. கைகளை தட்டி இன்னைக்கு ஆண்டவர் இந்த மகளுக்கு அற்புதம் செய்திருக்கார். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். சித்தால பக்கத்துலேருந்து வரேன். காலையிலேருந்து இந்த கை காலெல்லாம் ரொம்ப குடைச்சலாக இருந்தது. வேலை ஸ்கூல் வேலை ஆயா வேலை கிடச்சிக்குது, எங்கள் ஜபத்துக்கு வர முடியாதுன்னு ரொம்ப கவலையோடு இருந்தேன். டிராஃபிக் ஜாமு வேறு அப்படின்னு தான் ஆண்டவருக்கு கூட்டின்னு வந்து சேர்த்தாரு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரால் சனிக்கிழமை செக்யூரிட்டி லீவ் போட்டு வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணின்னுக்கிறாரு.
இருக்கவே வாழவே பிடிக்காத ஒவ்வொரு வாரமும் எங்கன்னா போய் எங்கே போய் தங்குறதுன்னு தெரியாத வழி தெரியாத இருக்கிறேன். ரொம்ப கொடுமை பண்ணி கழுத்தெல்லாம் நெரிச்சு போன வாரம் என்னை கொலை பண்ணுற ஸ்டேஜில் வந்துட்டார். போன வாரம் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தங்கிட்டேன். ஆனால் நாளைக்கு எங்கே போகிறதுன்னு ஒன்றுமே புரியல. கொலை வெறியோட வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு. சர்ச்சைக்கு வர்றதில்லை, வீட்லேயும் ஒரு ஜெபம் பண்ணுறதில்லை, எதுவும் அவர் சம்பாதிக்கிறது வீட்டுக்கு வந்து தரதில்லை. அவ்வளோ கொடுமை பண்ணின்னு இருக்கிறாரு. இந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். கை வைத்து ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு உதவி செய்யும். அவருடைய வீட்டுக்காரருடைய கொடுமையிலிருந்து இந்த அம்மாவை விடுதலையாக்கி அந்த அம்மாவுக்கு தங்குறதுக்கு வசதியான இடத்தை அருளி செய்யும். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு லாஸ்ட் ஃபெப் வந்து மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு. ஸோ அப்போ பாப்பா இல்லை, நான் ரொம்ப இங்கே தான் வந்து ப்ரேயர் பண்ணேன். ஆனால் தேவன் அதுக்கு அடுத்த மாதமே ரிசல்ட் கொடுத்தாரு. இந்த February 1 பாப்பா பிறந்தான். ஸோ ஒய்ஃப்க்கு சிசரியன் தான் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த மகனுக்கு குழந்தை பாக்கியம் வீட்டில் கொடுத்ததுக்காக தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு நல்ல ஜாப் கொடுத்தாரு. அதுவும் இந்த மாதம் தான் எனக்கு அந்த ஜாப்பும் கிடச்சிது. அதுக்கு வந்து எனக்கு ஸ்தோத்திரம். தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மகனுக்கு 3 நாளாக ஃபீவரு. ஆனாலும் இந்த ப்ரேயர் ஆயில் எடுத்து போட்டு ஏசப்பா என் மகனுக்கு இந்த ஜுரம் சரியாகணும், நான் வெள்ளிக்கிழமை போயிட்டு நான் சார்ஜ் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த ஆயிலை போட்டு தேய்ச்சி என் மகனுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதுக்காக கொடான கொடி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம். அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் கொடுத்த நல்ல விடுதலைக்காக, ஆண்டவர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். விசேஷமாக அநேகர் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெயரை நான் வாசிக்கிறேன். நாம் எல்லோரும் ஜெபத்தோடு இருப்போம். பென்னட் சுகர் நார்மலாக, அன்னமேரி வீட்டில் உள்ள பிரச்சனை மாற, சஞ்சனா 1 வயது குழந்தை வலது கை நன்றாக செயல்பட, மணிவண்ணன் ரட்சிக்கப்பட, வளர்மதி கால்வலி சுகமாக, நித்யா முதுகில் உள்ள கட்டி சுகமாக, தனுஷ் ராஜேஷ் நன்றாக படிக்க, டில்லிராஜ் திருமண தேவைகள் சந்திக்கப்பட, ஜான் பூர்ண சுகம் கிடைக்க, பிரியதர்சினி வயிற்று வலி சுகமாக, சரஸ்வதி நெஞ்சுவலி சுகமாக, விஜயன் கேன்சர் சுகமாக, ரோஸ்னா இருதய பிரச்சனை மாறும்படி, லக்ஷ்மி இடம் விற்கப்பட, சாரதா கண்களில் சுகம் உண்டாக, லக்ஷ்மி கட்டி சுகமாக, கலா வீடு கட்டப்பட, திருநாவுக்கரசு ரம்யா சித்ரா வைரம் குழந்தை பாக்கியம் உண்டாக, திருநாவுக்கரசு குடிப்பழக்கம் மாற, ஜான்சி மேரி இருதயத்தில் உள்ள பிரச்சனை மாற, ஆரோன் குடிப்பழக்கம் மாறும்படி, பூவன் கைகால் செயலிழந்திருக்கிறது ஆண்டவர் சுகமாக்க, ராஜேஷ் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க, ராஜலட்சுமி கேன்சர் குணமாக, ஜெயராமன் ஜுரம் நீங்கும்படி, செந்தில் ஐசியூவில் இருக்கிறார் ஆண்டவர் சுகப்படுத்த, சாமுவேல் வயிற்றில் உள்ள வலி நீங்க, அப்பன்ராஜ் குடியிலிருந்து விடுதலை பெற, ஜெயசீலன் இருதய பிரச்சனை மாற, மோகன் திருமண தடை நீங்க, அருண் ரட்சிக்கப்பட, மதன் காலில் ஆப்ரேஷன் நடந்துள்ளது பூர்ண சுகம் உண்டாக, அரவிந்த் காலில் ஆப்ரேஷன் நன்றாக நடக்க, மேரி நெஞ்சுவலி சுகமாக, பிரியங்கா குழந்தை பாக்கியம் கிடைக்க, குப்பம்மாள் வீடு விற்கப்பட, பத்மா இருமல் சுகமாக, பிரபு இடுப்பு எலும்பில் உள்ள பிரச்சனை மாற, தங்கராணி வீசிங் பிரச்சனை மாற, கலைச்செல்வி சரீரத்தில் சுகம் உண்டாக, தணிகைவேல் பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்க, முனியம்மா கண்ணில் உள்ள பிரச்சனை மாற, யுவராஜ் வேலை கிடைக்க, ஜாஸ்வா கிட்னியில் உள்ள கல் சுகமாக, இலக்கியா குழந்தை பாக்கியம் உண்டாக, லூர்து சாமி குடிப்பழக்கம் மாற, பவானி குழந்தை பாக்கியம் உண்டாக, பிரகாஷ் குடிப்பழக்கம் மாற, லோகேஷ் நல்ல வேலை கிடைக்க, சஞ்சனா கை செயல்பட, பெருமாள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க, ஸ்டாலின் திருமண தடை மாற, கொர்னேலியு திருமண தடை நீங்க, சுஜாதா மூளையில் உள்ள பிரச்சனை மாற, மூச்சு அடைப்பு நீங்க, சத்யராஜ் நரம்பு பிரச்சனை மாற, சுதா குழந்தை பாக்கியம் உண்டாக, சுஜி வேலையில் உள்ள பிரச்சனை மாற, சரவணா வேலை கிடைக்க, ஆகாஷ் நித்யா உடைய குடும்பம் ஒன்று சேர, சத்யசீலன் கவிதா சிவகுமார் குழந்தை பாக்கியம் கிடைக்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெயர் வாசித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எங்கே இருந்தாலும் உம்முடைய வல்லமை ஆண்டவரே அவர்களை சந்திக்கும்படி, ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய இரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும்.
ஆண்டவரே நல்ல ஒரு மீட்பை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனையிலேயும் நேரடியாக வந்திருக்கிறவர்கள், ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை கடந்து செல்லும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வீடுகளுக்கு போகும் பொழுது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வீட்டிற்கு போக ஆண்டவர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் அப்படி கொடுக்கிற நல்ல விடுதலைக்காக, நல்ல சுகத்துக்காக, நீர் செய்கிற அற்புதங்களுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சாட்சி சொன்னவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நல்ல சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.